ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். வீட்டில் இருந்தே குழந்தைங்களுக்கு மாண்டசரி டீச்சிங் எப்படி சொல்லித்தரதுன்னு நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த பீட்ஸ் வச்சு தான் இருக்க போகுது. அதுலேயே நான் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்காக வச்சுருக்கேன். ஸோ வாங்க என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், நான் பவிஷா நித்யா. நான் பீட்ஸ் ஆக்டிவிட்டி சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னா ஒரு சென்சோரியல் ஆக்டிவிட்டி. இது மாண்டசரி ஸ்கூல்ஸில் 2.5லேருந்து இருக்க கிட்ஸுக்கு இதை பெர்ஃபார்ம் பண்ணுற வைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் 2 பவுல் வச்சுருப்பாங்க. ஒரு பவுல் ஃபுல்லாக குட்டி குட்டியான திங்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது ஏதாவது பீட்ஸு இல்லைனா ஒரு அரிசி பருப்பு இந்த மாதிரி திங்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு ஸ்பூன் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை கீழே சிந்தாமல் குழந்தைங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போதும் அவங்களுக்கு நல்ல ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் கிடைக்கும். ஸோ அவங்க ரொம்ப பொறுமையாக அவங்க இதை திருப்ப ட்ரை பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இந்த ஆக்டிவிட்டியை குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா கலர் பீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், அதை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போதும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் அரிசி பருப்பு அந்த மாதிரி கூட போட்டு இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு பேசிக் மாண்டசரி ஆக்டிவிட்டி தான். பட் என்ன ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் யூஸ் பண்ணும்போதும் குழந்தைங்க கண்டிப்பாக வாயில் போட்டுக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு டேஞ்சராக இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. குழந்தைங்களுக்கு டேஞ்சர் இல்லை, அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் வாயில் போட்டு சோக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்மாக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி திங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பூன்ஸ் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பவுல் டு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதிலே டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஸ்பூன்ஸ் வச்சு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற ஆக்டிவிட்டியும் பர்லர் பீட்ஸ் வச்சு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸோட நேம் ஆக்சுவலாக பர்லர் பீட்ஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சார்ட் பண்ண போகிறோம், கலர் சார்ட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லா கலரையும் ஒன்று சார்ட் பண்ணி வச்சிடுறேன். எந்த பாக்ஸில் எந்த கலர் குழந்தைங்க போடணும் அப்படின்னு சொல்லி நான் பிரித்து வச்சிடுறேன். ஸோ குழந்தைங்க அதை நெக்ஸ்ட்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படும்னா ஒரு ட்ரே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரேயில் எல்லா கலர் பீட்ஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை பிரித்து வைக்கிறதுக்காக இன்னொரு ட்ரேயில் டிஃப்ரெண்ட் ஸ்ப்ளிட்டிங்ஸ் இருக்க மாதிரி ஒரு 9 குவார்ட்டர்ஸ் இருக்க மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். ஸோ குழந்தைங்க அதிலேருந்து இதில் கலர்ஸை சார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. உங்களுக்கு இது மாதிரி வைக்கும்போது எப்படி கம்ஃபர்டபுளாக திங் கிடைக்குதோ ஒரு பவுலோ இல்லை இந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியோட பேசிக் திங்கே கலர் சார்ட்டிங் தான். ஸோ கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்டேஜில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்ற போது இது நம்ம கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப பொறுமையாக அவங்க ரொம்ப நேரம் செய்வாங்க. ஸோ நாமளும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்தில் அம்மா கூட உட்காந்து அரிசியில் அந்த இதெல்லாம் பொறுக்கி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ குழந்தைங்க இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. பட் அதே தான் இவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டியாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுவும் ஒரு சென்சோரியல் ஆக்டிவிட்டி தான் ஃபார் ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன். நம்மளோட தேர்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்லர் பீட்ஸ் வச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் பீட்ஸை ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி கார்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஆஃப் த கார்டில் ஸ்கெட்ச் வச்சுட்டு அந்த பீட்ஸோட கலர் சிமிலர் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கிள்ஸு. ஸோ இன்னொரு சைடு எம்டியாக வச்சுருக்கேன். இப்போ குழந்தைங்க அந்த கார்டை எடுத்து வச்சுட்டு அந்த எம்டி சைடில் நான் என்ன கலர்ஸ் இந்த பக்கம் ட்ரா பண்ணி வச்சுருக்கனோ அதே ரெப்ளிகா பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்து வைப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு சென்சோரியல் ஆக்டிவிட்டி தான். இதுலேயும் குழந்தைங்களுக்கு ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் நல்லா கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி எடுத்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நேரம் அதை எடுத்துக்கிட்டாலும் அந்த பொறுமை அவங்களுக்கு அதை ஃபினிஷ் பண்ணுன்ற பொறுமை அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக நம்ம ஹெல்ப் இல்லாமல் அவங்களே பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டும் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ வீட்டில் இருக்க டைமில் குழந்தைங்க நிறைய டிவி பார்க்குறாங்க, அதை அவாய்ட் பண்ணவே முடியல, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆக்டிவிட்டி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை விட குழந்தைங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பித்தோன்னே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும்னு நம்மளுக்கும் ஃபஸ்ட்டு தோணணும். ஸோ நம்மளோட வேலையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா தான் குழந்தைங்களும் அதை ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ சில குழந்தைங்க ஃபஸ்ட் எடுத்தவொடனே கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நம்ம அதை இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு சொல்லி தரும்போதும் அவங்க அடுத்த லெவலுக்கு இதை அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, நம்மளோட ஃபோர்த் ஆக்டிவிட்டி என்னென்னா கலர் பீட்ஸை இந்த மாதிரி சார்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை கோக்கிறதுக்கு இந்த மாதிரி த்ரெட் வச்சுக்கோங்க. ஸோ நான் 4 டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அந்த த்ரெட்டோட எண்டில் இந்த மாதிரி செலஃபன் டேப் போட்டு
வச்சுருங்க. அப்போ தான் வந்து பீட்ஸ் அது உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியும் ஒரு சென்சோரியல் ஆக்டிவிட்டி தான். குழந்தைங்களோட ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து பொறுமையாகவும் இதை பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. சிம்பிள் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் ஜாயின் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பீட்ஸை ப்ளூ கலர் த்ரெட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் பீட்ஸை பிங்க் கலர் த்ரெட்டில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலான்னா கவுண்டிங் சொல்லலாம். நம்ம எல்லா கலர்லேயுமே வந்து 10 பீட்ஸ் வந்து நீ கோத்து காமி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க கவுண்ட் பண்ணிகிட்டே கோப்பாங்க. 1 to 10 கவுண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு கலரில் நீ எவ்வளோ ஜாயின் பண்ணுறியோ அதோட நெக்ஸ்ட் கலரில் ஒரு 5 எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணு அப்படி சொல்லலாம். ஸோ 10 ஃபஸ்ட்டு, அப்புறம் 15, அப்புறம் 20, அப்புறம் 25 அந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வந்து சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. ஸோ நம்மளோட இமேஜினேஷன் லெவல் பொறுத்து நம்ம எப்படி வேணால் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரே பீட்ஸில் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஒரே திங்ஸை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போதும் குழந்தைங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவலும் வந்துட்டு ஜாஸ்தியாகும். அவங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. அம்மா இதை வச்சே நம்ம இதை பண்ணலாமா, அதை வச்சே நம்ம வேறு ஆக்டிவிட்டி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்மளுக்கு ஐடியா கொடுப்பாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டைம் அண்ட் மணி வந்து சேவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீனை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாதிரி எல்லோவும் ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களே வந்துட்டு தனியாக பர்ஃபார்ம் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் இதெல்லாம். இதே மாதிரி நம்மளை டிபெண்ட் பண்ணாமல் அவங்க இண்டிபெண்ட்டாக பண்ணுற நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்கலாம். நம்மளோட 5th ஆக்டிவிட்டி வந்து பர்லர் பீட்ஸ் அண்ட் பெக் போர்ட். இது வந்து கடையிலேயே நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸை வந்து இதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பீட்ஸை யூஸ் பண்ணி இந்த பெக் போர்டில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை வந்து குழந்தைங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இது அவங்களோட இமேஜினேஷனை வந்து நல்லா டெவலப் பண்ணும். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு போர்டில் அவங்க ஒரு போர்டில் சும்மா ட்ரை பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் பேட்டர்ன்ஸ், பிக்சர்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ ஆன்லைன் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா இது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தேடி பாருங்கள், தேடி பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஸோ இதுவுமே வந்து குழந்தைங்க அந்த ஏஜ் அப்ராப்ஷியேட்டாக இருந்தால் மட்டும் இதை கொடுங்க. வாயில் போட்டுப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மெட்டீரியலை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி என்னென்ன டாய்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அதை வந்து இப்போ ஒரு டாய் வாங்கினோன்னா அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ்லாம் சில பேருக்கு டக்குன்னு நம்மளுக்கு தோணாது. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் குழந்தைங்க ரொம்ப டிவி பார்த்துட்ருக்காங்க, அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன வந்து கேம்ஸ் கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்படியே டிவி பார்க்குற டைம் போனாலும் ஃபோன்லேயோ இல்லை ஐபேடு இந்த மாதிரி திங்ஸில் வந்துட்டு கேம் தான் விளையாடுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நாங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் வந்து அவங்களுக்கு லைவ்லியாக விளையாடுறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தேடி பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, ட்ரீஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் லாங்குவேஜஸ், அதாவது சவுண்ட்ஸ், தமிழ் லெட்டர்ஸோ இங்கிலீஷ் லெட்டர்ஸோ நீங்கள் ஹிந்தியோ ஏதோ ஒன்று அந்த லெட்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளோட 6th ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கலர் பீட்ஸை வந்து இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இன்னொரு மற்ற ஆக்டிவிட்டீஸும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ ரெட் கலருக்கு வந்து 1, க்ரீன் கலருக்கு வந்து 2, பிங்க்குக்கு வந்து 3, எல்லோக்கு வந்து 4, ப்ளூக்கு வந்து 5, பர்பிளுக்கு வந்து 6, ஒயிட்டுக்கு வந்து 7, ப்ரௌன் வந்துட்டு 8, ஆரஞ்சு வந்து 9 அண்ட் இந்த பீச் கலர் வந்து 10 இப்படி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பீச்சுக்கு பதிலாக கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் அதை வந்து நாட் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற ஒயரு இல்லைனா காப்பர் ஒயர் அந்த மாதிரி திங்ஸில் வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா கலர்ஸுமே 10 செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ ரெட் கலர்னால் அதில் 1 தான் இருக்கும், க்ரீன் கலர்னால் அது 2 பீட்ஸ் தான் இருக்கும், பிங்க் கலர்னால் அது 3 பீட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி எல்லோவில் 4, ப்ளூவில் 5, பர்பிளில் 6, ஒயிட்டில் வந்து 7, ப்ரௌனில் வந்து 8, ஆரஞ்சில் வந்து 9 அண்ட் பீச்சில் வந்து 10 இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை பண்ணி முடிச்சு வச்சுக்கோங்க. இதில் வச்சு இன்னும் நிறைய ஆக்டிவிட்டி என்னென்ன பண்ணுறது, இதை வச்சு எப்படி மேக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் நான் கொஞ்சம் த்ரெட்டில் கட்டினால கொஞ்சம் வளைஞ்சு இருக்குது. இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த காப்பர் ஒயர் இல்லைனா கிராஃப்ட் கம்பியில் வந்துட்டு நீங்கள் கட்டி வச்சுக்கலாம். ஸோ ஒரிஜினல் மாண்டசரி மெட்டீரியலில் இதுக்கு என்ன நேம் சொல்லுவாங்கன்னா டெக்னாமியல் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்னாமியல் பீட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எடுத்து இந்த மாதிரி 1, 2, 3, 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நாட் போட்டு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மாண்டசரி மெட்டீரியல் மாதிரியே இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆன்லைனில் வந்து அதோட பீட்ஸ் ஒரிஜினல் மாண்டசரி பீட்ஸ் மாதிரியே கிடைக்குது. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி கோத்து வச்சுக்கலாம்.
இன்றைக்கி நம்ம பார்த்த ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி குழந்தைங்களுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸும் மாண்டசரி மெட்டீரியல்ஸும் எப்படி வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ்